சத்தமும் கவன ஈர்ப்பும் ஆதிக்கம் செலுத்தும் இந்த உலகில் ஒரு முரண்பாடான உண்மை மறைந்துள்ளது. மிகவும் சக்தி வாய்ந்த மனிதர் பெரும்பாலும் அறையில் மிகவும் அமைதியானவராக இருக்கிறார். இது தற்செயலானதல்ல. இது ஒரு கணக்கிடப்பட்ட உத்தி. பெரும்பாலான ஆண்கள் ஒரு பொதுவான தவறை செய்கிறார்கள். அவர்கள் தங்கள் புத்திசாலித்தனத்தையும் மதிப்பையும் நிரூபிக்க தொடர்ந்து பேச வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அறியாதது என்னவென்றால், ஒவ்வொரு தேவையற்ற வார்த்தையும் அவர்களின் சக்தியை குறைக்கிறது. இந்த வீடியோவில் ஸ்டோயிக் தத்துவஞானிகள் மற்றும் உலகின் சிறந்த தலைவர்களால் பயன்படுத்தப்பட்ட ஒரு ரகசிய ஆயுதத்தை நாம் வெளிக்கொணரப் போகிறோம். அதுதான் மூலோபாய மௌனம். இது வெறுமனே வாயை மூடிக்கொண்டிருப்பது அல்ல. இது உங்களை சுற்றியுள்ள உலகத்தை கட்டுப்படுத்தவும் உங்கள் மனதை கட்டுப்படுத்தவும் உதவும் ஒரு மனநிலை. கடைசியாக, எப்போது உங்கள் மௌனம் 1000 வார்த்தைகளை விட சக்தி வாய்ந்ததாக இருந்தது என்பதை கீழே கமெண்ட் செய்யுங்கள். நாம் தொடங்கலாம். நாம் ஒரு இடைவிடாத தகவல் தொடர்பு காலத்தில் வாழ்கிறோம். சமூக ஊடகங்கள், செய்திகள், அரட்டைகள், ஒவ்வொரு திசையிலிருந்தும் நம்மீது கருத்துக்களும் கேள்விகளும் வீசப்படுகின்றன. இந்தச் சூழலில் உடனடியாக பதிலளிக்க வேண்டும் என்ற அழுத்தம் அதிகமாக உள்ளது. ஒரு கருத்தை கொண்டிருக்க வேண்டும், அதை வெளிப்படுத்த வேண்டும் என்று சமூகம் நம்மிடம் எதிர்பார்க்கிறது. இந்த வலையில் சிக்கும் ஒரு மனிதன் தனது மன ஆற்றலை வீணடிக்கிறான். அவன் உணர்ச்சிவசப்பட்டு பேசுகிறான், பின்னர் வருந்துகிறான், தேவையற்ற விவாதங்களில் தனது நேரத்தை இழக்கிறான். அவனுடைய வார்த்தைகள் திரித்து அவனுக்கு எதிராகவே பயன்படுத்தப்படுகின்றன. இதுதான் நவீன மனிதன் சந்திக்கும் பிரச்சனை. அவனது கவனம் சிதறடிக்கப்படுகிறது. அவனது உணர்ச்சிகள் கட்டுப்படுத்தப்படுகின்றன. அவனது சக்தி மெதுவாக உறிஞ்சப்படுகிறது. ஸ்டோயிக் மௌனம் என்பது இந்த நவீன இரைச்சலுக்கு எதிரான ஒரு கவசம். இது அமைதியாக இருப்பதன் மூலம் உங்கள் கட்டுப்பாட்டை மீண்டும் பெறுவதற்கான ஒரு வழியாகும். இது பலவீனத்தின் அடையாளம் அல்ல, மாறாக இது சுய கட்டுப்பாட்டின் உச்சகட்ட வெளிப்பாடு. முதலில், மௌனம் ஏன் ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம் என்பதை புரிந்து கொள்வோம். இதை மௌனத்தின் தகவல் காந்தம் என்று அழைக்கலாம். நீங்கள் அமைதியாக இருக்கும்போது மற்றவர்கள் அந்த வெற்றிடத்தை நிரப்ப முனைகிறார்கள். அவர்கள் பதட்டமடைகிறார்கள். அவர்கள் தங்களைப் பற்றியும் தங்கள் நோக்கங்களைப் பற்றியும் தங்கள் பலவீனங்களைப் பற்றியும் தேவைக்கு அதிகமாக பேசத் தொடங்குகிறார்கள். நீங்கள் ஒரு வார்த்தை கூட பேசாமல் மதிப்புமிக்க தகவல்களை சேகரிக்கிறீர்கள். ஒரு பேச்சுவார்த்தையில், ஒரு விவாதத்தில் அல்லது ஒரு சாதாரண உரையாடலில் கூட குறைவாக பேசுபவர் அதிக தகவல்களை பெறுகிறார். அவர் கேட்கிறார், அவர் கவனிக்கிறார், அவர் பகுப்பாய்வு செய்கிறார். அதே சமயம் அதிகமாக பேசுபவர் தனது கைகளில் உள்ள சீட்டுகளை எல்லாம் வெளிப்படையாக காட்டுகிறார். சக்தி என்பது தகவலில் உள்ளது. மௌனம் அந்த தகவலை உங்களிடம் ஈர்க்கும் மிக சக்தி வாய்ந்த காந்தம். இதை உணர்ந்த 1% ஆண்கள் மட்டுமே உரையாடல்களின் போக்கை தங்களுக்கு சாதகமாக மாற்றுகிறார்கள். இரண்டாவதாக, மௌனம் ஒரு மனக்கோட்டை. உங்கள் எண்ணங்களும் திட்டங்களும் உணர்ச்சிகளும் உங்கள் உள் உலகத்தைச் சேர்ந்தவை. நீங்கள் பேசும் ஒவ்வொரு முறையும் அந்த கோட்டையின் கதவை திறந்து மற்றவர்களை உள்ளே அனுமதிக்கிறீர்கள். சில சமயங்களில் இது அவசியமாக இருக்கலாம், ஆனால் பெரும்பாலான நேரங்களில் இது ஒரு ஆபத்தான செயல். முட்டாள்தனமான ஒன்றைச் சொல்வதிலிருந்து அல்லது உங்கள் உண்மையான திட்டங்களை வெளிப்படுத்துவதிலிருந்து மௌனம் உங்களை காப்பாற்றுகிறது. ஒருமுறை சொல்லப்பட்ட வார்த்தையை திரும்பப் பெற முடியாது. அது காற்றில் கலந்து கணிக்க முடியாத விளைவுகளை ஏற்படுத்தும். ஆனால் உங்கள் மனதில் இருக்கும் எண்ணம் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும் ஒரு சக்தி. மார்கஸ் அரேலியஸ் கூறுவது போல, உங்களுக்கு உங்கள் எண்ணங்களின் மீது சக்தி உள்ளது, வெளிப்புற நிகழ்வுகளின் மீது அல்ல. இதை உணர்ந்து நீங்கள் பலத்தை காண்பீர்கள். உங்கள் உள் உலகத்தை பாதுகாப்பது அந்த பலத்தை அடைவதற்கான முதல் படி. உங்கள் மௌனம்தான் அந்த கோட்டையின் அசைக்க முடியாத சுவர்கள். மூன்றாவதாக, மௌனம் சக்தியின் தோற்றத்தை உருவாக்குகிறது. அதிக சத்தமிடும் நாய் அரிதாகவே கடிக்கும் என்றொரு பழமொழி உண்டு. தொடர்ந்து தங்களைப் பற்றி பெருமை பேசும், தங்கள் கருத்துக்களை உரக்கக் கூறும் மனிதர்கள் பெரும்பாலும் பாதுகாப்பற்றவர்களாகவே காணப்படுகிறார்கள். அவர்கள் மற்றவர்களின் அங்கீகாரத்தை தேடுகிறார்கள். இதற்கு நேர்மாறாக, அமைதியான, தன்னம்பிக்கை கொண்ட ஒரு மனிதர் ஒரு மர்மமான மற்றும் சக்தி வாய்ந்த தோற்றத்தை வெளிப்படுத்துகிறார். அவர் என்ன நினைக்கிறார் என்று மற்றவர்களுக்கு தெரியாது. அவருடைய அடுத்த PDCASSP என்னவாக இருக்கும் என்று கணிக்க முடியாது. இந்த கணிக்க முடியாத தன்மைதான் அதிகாரத்தின் ஒரு வடிவம்.
அவர் தனது மதிப்பைப் பற்றி கூச்சலிடத் தேவையில்லை. அவருடைய இருப்பு, அவருடைய அமைதியான கவனம், அவருடைய நிதானமான நடத்தை இவையே அவருக்காக பேசுகின்றன. மக்கள் இயற்கையாகவே அமைதியான தலைவர்களை நோக்கி ஈர்க்கப்படுகிறார்கள். ஏனென்றால் அவர்களின் மௌனம் அவர்களின் வார்த்தைகளை விட ஆழமான ஞானத்தையும் கட்டுப்பாட்டையும் குறிக்கிறது. 4வது முக்கிய புள்ளி, மன ஆற்றலை பாதுகாத்தல். ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு விலை உண்டு. பேசுவதற்கு மன ஆற்றல் தேவைப்படுகிறது. ஒரு கருத்தை உருவாக்குவது, அதை வார்த்தைகளாக மாற்றுவது, அதை வெளிப்படுத்துவது, இவை அனைத்தும் உங்கள் மூளையின் வளங்களை பயன்படுத்துகின்றன. தேவையற்ற உரையாடல்கள், பயனற்ற விவாதங்கள், வம்புகள் போன்றவற்றில் ஈடுபடும்போது உங்கள் மன ஆற்றலை நீங்கள் வீணடிக்கிறீர்கள். நாள் முடிவில் முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கோ, ஆக்கப்பூர்வமாகச் சிந்திப்பதற்கோ அல்லது உங்கள் இலக்குகளில் கவனம் செலுத்துவதற்கோ உங்களிடம் ஆற்றல் இருப்பதில்லை. ஸ்டோயிக் தத்துவஞானிகள் தங்கள் ஆற்றலை எங்கு முதலீடு செய்வது என்பதில் மிகவும் கவனமாக இருந்தனர். அவர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள விஷயங்களில் மட்டுமே அவர்கள் கவனம் செலுத்தினர். உங்கள் வார்த்தைகள் உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளன. உங்கள் மௌனமும் உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளது. மூலோபாய ரீதியாக மௌனமாக இருப்பதன் மூலம் உங்கள் மன ஆற்றலை சேமிக்கிறீர்கள். அதை உண்மையில் முக்கியமான விஷயங்களுக்கு பயன்படுத்துகிறீர்கள். இது ஒரு போர் வீரர் தனது அம்புகளை புத்திசாலித்தனமாக பயன்படுத்துவதைப் போன்றது. இப்போது மௌனத்தின் தந்திரோபாய பயன்பாடுகளை பார்ப்போம். பேச்சுவார்த்தைகளில் மௌனத்தின் பங்கு மகத்தானது. ஒரு கோரிக்கை வைக்கப்பட்ட பிறகு அல்லது ஒரு விலை கூறப்பட்ட பிறகு உடனடியாக பதிலளிக்காமல் அமைதியாக இருப்பது கார்ஷி தரப்பினருக்கு தாபத்தை ஏற்படுத்தும். அந்த அமைதி சங்கடத்தை உருவாக்குகிறது. அந்த சங்கடத்தை உடைப்பதற்காக அவர்கள் பெரும்பாலும் தங்களுக்கு சாதகமில்லாத சலுகைகளை வழங்கத் தொடங்குவார்கள். அவர்கள் தங்களை விளக்க ஆரம்பிப்பார்கள். தங்கள் நிலைப்பாட்டை நியாயப்படுத்த முயற்சிப்பார்கள். இந்தச் செயல்பாட்டில் அவர்கள் தங்களின் பலவீனமான புள்ளிகளை வெளிப்படுத்துவார்கள். முதலில் பேசுபவர் பெரும்பாலும் பேச்சுவார்த்தையில் தோற்கிறார். ஏனென்றால் அவர் தனது பதட்டத்தையும் தனது தேவையின் அவசரத்தையும் காட்டுகிறார். அமைதியாக இருப்பவர் பொறுமையையும் கட்டுப்பாட்டையும் தன்னம்பிக்கையையும் வெளிப்படுத்துகிறார். அவர் நேரத்தை தனது கூட்டாளியாக பயன்படுத்துகிறார். இது வணிகத்தில் மட்டுமல்ல, தனிப்பட்ட உறவுகளிலும் ஒரு சக்தி வாய்ந்த கருவி. மோதல்களின் போது மௌனம் ஒரு சக்தி வாய்ந்த தணிப்பான். ஒரு விவாதம் சூடுபிடிக்கும் போது நமது இயல்பான உள்ளுணர்வு நம்மை பாதுகாத்துக் கொள்வதும் எதிர் தாக்குதல் நடத்துவதும் ஆகும். ஆனால் இது நெருப்பில் எண்ணெயை ஊற்றுவதைப் போன்றது. ஒவ்வொரு கோபமான வார்த்தையும் எதிர்த்தரப்பிலிருந்து இன்னும் கோபமான வார்த்தையை வரவழைக்கிறது. இந்த சுழற்சியை உடைக்க சிறந்த வழி மௌனமாக இருப்பது. இது சரணடைவது அல்ல. இது உணர்ச்சிகளின் புயல் கடந்து போக அனுமதிக்கும் ஒரு புத்திசாலித்தனமான செயல். நீங்கள் அமைதியாக இருக்கும்போது எதிர்த்தரப்பினருக்கு தாக்குதல் நடத்த இலக்கு இல்லாமல் போகிறது. அவர்கள் தங்கள் கோபத்தை வெளியே கொட்டுகிறார்கள், ஆனால் அதற்கு பதில் வினை இல்லாததால் அவர்களின் ஆற்றல் குறைகிறது. ஒரு கட்டத்தில் அவர்கள் தங்கள் சொந்த வார்த்தைகளின் சத்தத்தால் சோர்வடைந்து விடுவார்கள். அந்த நேரத்தில் நிலைமை தணிந்த பிறகு நீங்கள் ஒரு தெளிவான மனதுடன் ஆக்கப்பூர்வமான தீர்வை பற்றி பேசலாம். உணர்ச்சிகளின் உச்சத்தில் எடுக்கப்படும் எந்த முடிவும் தவறாகவே முடியும். விமர்சனங்களை எதிர்கொள்ளும் போது மௌனத்தின் பயன்பாடு. நம்மை யாராவது விமர்சிக்கும்போது நமது ஈகோ உடனடியாக பாதுகாப்பு நிலைக்கு சென்று விடுகிறது. நாம் நம்மை நியாயப்படுத்த முயற்சிக்கிறோம், எதிர் விமர்சனம் செய்கிறோம் அல்லது கோபப்படுகிறோம். ஆனால் ஒரு சக்தி வாய்ந்த மனிதன் வித்தியாசமாகச் செயல்படுகிறான். அவன் அமைதியாக கேட்கிறான். அவன் விமர்சனத்தை முழுமையாக உள்வாங்குகிறான். இது அவன் அந்த விமர்சனத்தை ஏற்றுக்கொள்கிறான் என்று அர்த்தமல்ல. ஆனால் உடனடியாக பதிலளிக்காமல் இருப்பதன் மூலம் அவன் பல விஷயங்களை சாதிக்கிறான். முதலாவதாக, அவன் உணர்ச்சி வசப்படாதவன், முதிர்ச்சியுள்ளவன் என்ற தோற்றத்தை ஏற்படுத்துகிறான். இரண்டாவதாக, விமர்சனத்தில் ஏதேனும் உண்மை இருக்கிறதா என்று சிந்திப்பதற்கு அவனுக்கு நேரம் கிடைக்கிறது. மூன்றாவதாக, அவன் விமர்சனம் செய்பவரை நிராயுதபாணியாக்குகிறான். அவர்கள் ஒரு சண்டையை எதிர்பார்த்திருக்கலாம், ஆனால் அவர்கள் பெறுவது அமைதியான கவனம். இது அவர்களின் ஆக்ரோஷத்தை குறைக்கிறது. பின்னர் நீங்கள் அந்த விமர்சனத்தை நிராகரிக்க முடிவு செய்தாலும் அதை ஒரு நிதானமான பகுத்தறிவுள்ள வழியில் செய்யலாம். அடுத்து,
உங்களுக்கு தெரியாத போது மௌனமாக இருப்பது. இது ஒரு எளிய கருத்து போல் தோன்றலாம், ஆனால் நடைமுறைப்படுத்துவது கடினம். பலர் தங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று காட்டிக்கொள்ள விரும்புகிறார்கள். ஒரு கேள்வி கேட்கப்படும்போது தங்களுக்கு பதில் தெரியாவிட்டாலும் ஏதோ ஒன்றைச் சொல்லி சமாளிக்க முயற்சிக்கிறார்கள். இது ஒரு பெரிய தவறு. இது உங்களை அறிவற்றவராகவும் நம்பகத்தன்மையற்றவராகவும் காட்டுகிறது. உண்மையான புத்திசாலித்தனம் என்பது உங்களுக்கு என்ன தெரியும், என்ன தெரியாது என்பதை அறிவதாகவும், ஒரு விஷயத்தைப் பற்றி உங்களுக்குத் தெரியாத போது எனக்குத் தெரியாது, ஆனால் நான் கண்டுபிடித்துச் சொல்கிறேன் என்று சொல்வது அல்லது வெறுமனே அமைதியாக இருப்பது உங்கள் நேர்மையையும் தன்னம்பிக்கையையும் காட்டுகிறது. மௌனமாக இருப்பதன் மூலம் நீங்கள் தவறான தகவல்களை கொடுப்பதைத் தவிர்க்கிறீர்கள், மேலும் மற்றவர்கள் பேசுவதைக் கேட்பதன் மூலம் நீங்கள் கற்றுக்கொள்ளும் வாய்ப்பை உருவாக்குகிறீர்கள். அறியாமையை மௌனத்தால் மறைப்பது பொய்யான அறிவால் வெளிப்படுத்துவதை விட எப்போதும் சிறந்தது. இப்போது மௌனத்தின் உள் நன்மைகளைப் பற்றி பேசுவோம். முதலாவது, சிந்தனையின் தெளிவு. நம் உலகம் வெளிப்புற இரைச்சலால் நிரம்பியுள்ளது. மற்றவர்களின் கருத்துக்கள், ஊடகங்களின் செய்திகள், சமூகத்தின் எதிர்பார்ப்புகள், இவை அனைத்தும் நமது சிந்தனையை பாதிக்கின்றன. நாம் தனியாகவும் மௌனமாகவும் இருக்கும்போது மட்டுமே நமது சொந்த எண்ணங்களின் குரலைக் கேட்க முடிகிறது. மௌனம் என்பது உங்கள் மனதிற்குள் இருக்கும் இரைச்சலை குறைத்து முக்கியமான சிக்னல்களை மட்டும் கேட்க உதவும் ஒரு வடிகட்டி. ஒரு சிக்கலான முடிவை எடுப்பதற்கு முன் சிறிது நேரம் மௌனமாக இருப்பது உங்கள் உள்ளுணர்வை கேட்கவும் பிரச்சனையை பல கோணங்களில் பார்க்கவும் உதவும். இந்த உள் மௌன பழக்கத்தை வளர்த்துக் கொள்பவர்கள் தங்களைப் பற்றியும் தங்கள் உண்மையான விருப்பங்களைப் பற்றியும் ஆழமான புரிதலைப் பெறுகிறார்கள். அவர்களின் முடிவுகள் வெளிப்புற அழுத்தங்களால் அல்ல, உள் ஞானத்தால் வழிநடத்தப்படுகின்றன. உணர்ச்சி கட்டுப்பாட்டில் மௌனத்தின் பங்கு. ஸ்டோயிக் தத்துவத்தின் மையக் கருத்துக்களில் ஒன்று, தூண்டுதலுக்கும் PRT கணத்திற்கும் இடையில் ஒரு இடைவெளி உள்ளது. அந்த இடைவெளியில்தான் நமது வளர்ச்சியும் சுதந்திரமும் உள்ளது. அந்த இடைவெளியை உருவாக்குவதற்கான மிக சக்தி வாய்ந்த கருவி மௌனம். உங்களை யாராவது கோபமூட்டும்போது உடனடியாக பதிலளிப்பதற்கு பதிலாக ஒரு கணம் மௌனமாக இருங்கள். அந்தச் சில வினாடிகள் உங்கள் உணர்ச்சிகளின் முதல் அலை கடந்து செல்ல அனுமதிக்கிறது. இது உங்கள் பகுத்தறிவுள்ள மூளைக்கு சூழ்நிலையை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர நேரம் கொடுக்கிறது. உணர்ச்சி வசப்பட்டு பேசும் வார்த்தைகள் எப்போதும் வருத்தத்தையே தரும். ஆனால் ஒரு சிறு மௌனத்திற்கு பிறகு பேசும் வார்த்தைகள் கணக்கிடப்பட்டதாகவும் நோக்கம் கொண்டதாகவும் இருக்கும். இந்த எளிய பழக்கம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கும் பல மோதல்களையும் தவறான புரிதல்களையும் தவிர்க்கும். இது உணர்ச்சிகளைக் கட்டுப்படுத்துவது அல்ல, உணர்ச்சிகளுக்கு அடிமையாகாமல் இருப்பதாகும். உள் வலிமையை உருவாக்குதல். சுய ஒழுக்கம் என்பது ஒரு தசை போன்றது. நீங்கள் அதை பயன்படுத்த அது வலுவடைகிறது. பேச வேண்டும் என்ற தூண்டுதலை எதிர்ப்பது சுய ஒழுக்கத்தை பயிற்றுவிப்பதற்கான ஒரு சிறந்த வழியாகும். ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஒரு தேவையற்ற கருத்தைச் சொல்ல விரும்பும்போது, ஒரு வம்பில் சேர விரும்பும்போது அல்லது உங்களை நியாயப்படுத்த விரும்பும்போது அதற்கு பதிலாக மௌனத்தை தேர்ந்தெடுங்கள். இந்தச் சிறிய வெற்றிகள் காலப்போக்கில் கூடி உங்கள் மன உறுதியை உருவாக்குகின்றன. இந்த உள் வலிமை உங்கள் வாழ்க்கையின் மற்ற பகுதிகளிலும் பரவுகிறது. உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி, கடினமான பணிகளில் கவனம் செலுத்துதல் என அனைத்திற்கும் இந்த மனத்தசை உதவுகிறது. உங்கள் நாவை கட்டுப்படுத்த முடிந்தால் உங்கள் வாழ்க்கையின் மற்ற அம்சங்களை கட்டுப்படுத்துவது மிகவும் எளிதாகிவிடும். ஏனென்றால் பேச வேண்டும் என்ற தூண்டுதல் நமது மிகவும் அடிப்படையான மற்றும் சக்தி வாய்ந்த தூண்டுதல்களில் ஒன்றாகும். யதார்த்தத்தை உள்ளபடியே கவனித்தல். நாம் பெரும்பாலும் உலகை நமது கருத்துக்கள், நம்பிக்கைகள் மற்றும் மூவீதிகளின் வடிகட்டி மூலம் பார்க்கிறோம். நாம் ஒரு சூழ்நிலையை பற்றி பேசும்போது நாம் யதார்த்தத்தை விவரிப்பதில்லை, மாறாக யதார்த்தத்தை பற்றிய நமது விளக்கத்தை விவரிக்கிறோம். மௌனமாக இருப்பதன் மூலம் இந்த வடிகட்டியை அகற்றி உலகை உள்ளபடியே கவனிக்க நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. நீங்கள் ஒரு கூட்டத்தில் அமைதியாக இருக்கும்போது வெறும் வார்த்தைகளை கேட்பதில்லை. உடல் மொழி, குரலின் தொனி, யார் யாருடன் உடன்படுகிறார்கள், யார் எதிர்க்கிறார்கள் போன்ற நுட்பமான விஷயங்களை கவனிக்கிறீர்கள். நீங்கள் யதார்த்தத்தை பற்றிய ஒரு முழுமையான சித்திரத்தை பெறுகிறீர்கள். இந்த ஆழமான கவனிப்பு சிறந்த முடிவுகளை எடுக்க உதவுகிறது.
உங்கள் சொந்த குரலின் சத்தத்தால் நீங்கள் திசை திருப்பப்படாதபோது யதார்த்தத்தின் மெல்லிய சிக்னல்களை உங்களால் கேட்க முடியும். மௌனம் பற்றிய சில கட்டுக்கதைகளை உடைப்போம். முதல் கட்டுக்கதை, மௌனம் என்பது பலவீனம் அல்லது செயலற்ற தன்மை. இது முற்றிலும் தவறு. மூலோபாய மௌனம் என்பது ஒரு செயலற்ற நிலை அல்ல. அது ஒரு தீவிரமான செயல்பாடு. அது தீவிரமான கவனிப்பு, ஆழமான சிந்தனை மற்றும் கணக்கிடப்பட்ட பொறுமை. ஒரு புலி தனது இரையை தாக்குவதற்கு முன் அமைதியாக பதுங்கியிருப்பது போல, ஒரு சக்தி வாய்ந்த மனிதன் சரியான தருணத்திற்காக காத்திருக்க மௌனத்தை பயன்படுத்துகிறான். பேசுவது எளிது, எவரும் பேசலாம். ஆனால் சரியான நேரத்தில் அமைதியாக இருக்க சுய கட்டுப்பாடும் தன்னம்பிக்கையும் தைரியமும் தேவை. எனவே மௌனத்தை பலவீனமாக பார்ப்பவர்கள் அதன் உண்மையான சக்தியை புரிந்து கொள்ளாதவர்கள். அவர்கள் சத்தத்தை சக்தியுடன் குழப்பிக் கொள்கிறார்கள். இரண்டாவது கட்டுக்கதை, அமைதியான மக்கள் புத்திசாலிகள் அல்ல. இந்த எண்ணம் நமது கல்வி முறையிலிருந்தும் சமூக அமைப்பிலிருந்தும் வருகிறது. அங்கு அதிகமாக பேசும், கேள்விகள் கேட்கும் மாணவர்களே புத்திசாலிகளாக கருதப்படுகிறார்கள். ஆனால் நிஜ உலகில் இது பெரும்பாலும் உண்மையல்ல. ஆபிரகாம் லிங்கன் முதல் பல நவீன கால சிஇஓக்கள் வரை பல சிறந்த தலைவர்கள் நேமுக சிந்தனையாளர்களாகவும் அமைதியானவர்களாகவும் அறியப்படுகிறார்கள். அவர்கள் பேசுவதற்கு முன் ஆழமாக சிந்திக்கிறார்கள். அவர்களின் வார்த்தைகள் குறைவாக இருக்கலாம், ஆனால் அவை அதிக எடை கொண்டதாக இருக்கும். அவர்கள் முட்டாள்தனமான கருத்துக்களை கூறி தங்களை நிரூபிக்க முயற்சிப்பதில்லை. மாறாக அவர்களின் செயல்களும் அவர்களின் நன்கு சிந்திக்கப்பட்ட வார்த்தைகளும் அவர்களுக்காக பேசுகின்றன. உண்மையான புத்திசாலித்தனம் என்பது சத்தத்தில் இல்லை, அது ஆழத்தில் உள்ளது. மூன்றாவது கட்டுக்கதை, நீங்கள் எப்போதும் உங்கள் குரலை வெளிப்படுத்த வேண்டும். உங்கள் கருத்தைச் சொல்லுங்கள், உங்கள் உண்மையை பேசுங்கள் போன்ற முழக்கங்களை நாம் அடிக்கடி கேட்கிறோம். இதில் ஓரளவு உண்மை இருந்தாலும் இது முழுமையான உண்மையல்ல. ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் ஒவ்வொரு விவாதத்திற்கும் உங்கள் கருத்து தேவையில்லை. சில சமயங்களில் சிறந்த பங்களிப்பு என்பது எந்த பங்களிப்பும் செய்யாமல் இருப்பதே. நீங்கள் ஒரு கருத்தைச் சொல்வதற்கு முன் உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். இது அவசியமானதா? இது உண்மையா? இது கனிவானதா? இது சூழ்நிலையை மேம்படுத்துமா? பெரும்பாலான நேரங்களில் பதில் இல்லை என்பதாகவே இருக்கும். உங்கள் குரல் ஒரு சக்தி வாய்ந்த கருவி. அதை எல்லா இடங்களிலும் வீணாக்காதீர்கள். அதை மிக முக்கியமான தருணங்களுக்காக சேமித்து வையுங்கள். அப்போதுதான் நீங்கள் பேசும்போது மக்கள் கேட்பார்கள். நான்காவது கட்டுக்கதை, மௌனம் சங்கடமானது. ஆம், பலருக்கு மௌனம் சங்கடமாக இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் தங்களின் சொந்த எண்ணங்களுடன் தனியாக இருக்க பழக்கப்படவில்லை. அவர்கள் வெளிப்புற தூண்டுதல்களால் தங்கள் மனதை நிரப்பவே விரும்புகிறார்கள். ஆனால் ஒரு ஸ்டோயிக் மனப்பான்மை கொண்ட மனிதனுக்கு மௌனம் ஒரு நண்பன். அவன் மௌனத்தில் அமைதியையும் தெளிவையும் பலத்தையும் காண்கிறான். ஒரு உரையாடலில் மௌனம் ஏற்படும்போது அவன் பதட்டமடைவதில்லை. அவன் அதை ஒரு சிந்தனைக்கான வாய்ப்பாக பார்க்கிறான். உங்கள் உள் உலகம் வலுவாகவும் அமைதியாகவும் இருந்தால் வெளிப்புற மௌனம் உங்களை ஒருபோதும் தொந்தரவு செய்யாது. மௌனத்தில் வசதியாக இருப்பது மன முதிர்ச்சியின் ஒரு உண்மையான அடையாளம். சரி, இந்த மூலோபாய மௌனத்தை உங்கள் வாழ்க்கையில் எப்படி பயிற்சி செய்வது? ஒரு எளிய நுட்பத்துடன் தொடங்குங்கள். இதை 2 வினாடி விதி என்று அழைக்கலாம். யாராவது உங்களிடம் ஒரு முக்கியமான கேள்வியை கேட்கும்போது அல்லது ஒரு உணர்ச்சிகரமான சூழ்நிலையில் நீங்கள் பதிலளிக்க வேண்டியிருக்கும்போது உடனடியாக பேசாதீர்கள். குறைந்தது 2 வினாடிகள் முழுமையாக மௌனமாக இருங்கள். மூச்சை உள்ளிழுத்து வெளியே விடுங்கள். இந்த சிறிய இடைவெளி உங்கள் தானியங்கி உணர்ச்சி வசப்பட்ட பதிலை தடுத்து உங்கள் பகுத்தறிவுள்ள மனதிற்கு சிந்திக்க நேரம் கொடுக்கும். இது உங்கள் பதில்களை மிகவும் சிந்தனைக்குரியதாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் மாற்றும். ஆரம்பத்தில் இது செயற்கையாக தோன்றலாம், ஆனால் காலப்போக்கில் இது உங்கள் இயல்பான பழக்கமாக மாறும். கேள்விகளின் கலையை கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் கருத்தை நேரடியாக கூறுவதற்கு பதிலாக கேள்விகளை கேட்பதன் மூலம் உரையாடலை வழிநடத்துங்கள். நீங்கள் ஒரு கருத்துடன் உடன்படாத போது நீங்கள் சொல்வது தவறு என்று சொல்வதற்கு பதிலாக இதை நீங்கள் ஏன் அப்படி நினைக்கிறீர்கள் என்று விளக்க முடியுமா? அல்லது இந்த அணுகுமுறையின் சாத்தியமான விளைவுகள் என்னவாக இருக்கும் என்று கேளுங்கள். இது உங்களை ஒரு ஆக்ரோஷமான போட்டியாளராக காட்டாமல்
ஒரு ஆர்வமுள்ள புத்திசாலித்தனமான உரையாடலாளராக காட்டுகிறது. மேலும் இது மற்றவர்களை தாங்களாகவே தங்கள் வாதத்தில் உள்ள ஓட்டைகளை கண்டறிய வைக்கிறது. நீங்கள் ஒரு வார்த்தை கூட எதிர்க்காமல் ஒரு விவாதத்தில் வெற்றி பெற முடியும். இது ஒரு உயர் மட்ட தகவல் தொடர்பு திறன். குறைந்த அபாயம் உள்ள சூழ்நிலைகளில் பயிற்சி செய்யுங்கள். நீங்கள் உடனடியாக ஒரு உயர் மட்ட பேச்சுவார்த்தையில் மௌனத்தை பயன்படுத்த முயற்சிக்க வேண்டாம். முதலில் உங்கள் அன்றாட வாழ்வில் சிறிய வழிகளில் பயிற்சி செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுடன் பேசும்போது, ஒரு கூட்டத்தில் இருக்கும்போது அல்லது குடும்பத்தினருடன் இருக்கும்போது வேண்டுமென்றே குறைவாக பேச முயற்சி செய்யுங்கள். மற்றவர்கள் பேசுவதை அதிக கவனமாக கேளுங்கள். யார் அதிகம் பேசுகிறார்கள், யார் குறைவாக பேசுகிறார்கள், அதன் விளைவுகள் என்ன என்பதை கவனியுங்கள். இந்த கவனிப்பின் மூலம் மௌனத்தின் ஆற்றலையும் வார்த்தைகளின் அபாயங்களையும் நீங்கள் நேரடியாக உணர்வீர்கள். சிறிய படிகளில் தொடங்குவது இந்த சக்தி வாய்ந்த பழக்கத்தை உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாற்றுவதை எளிதாக்கும். இறுதிப் பரீட்சை. நீங்கள் தூண்டப்படும் போது மௌனத்தை தேர்ந்தெடுப்பது. இதுதான் உணர்ச்சி கட்டுப்பாட்டின் உச்சகட்ட நிலை. யாராவது உங்களை வேண்டுமென்றே அவமானப்படுத்தும்போது, கோபமூட்டும்போது அல்லது விமர்சிக்கும்போது உங்கள் இயல்பான பதில் உடனடியாக தாக்குவதாக இருக்கும். அந்த தூண்டுதலை எதிர்த்து அமைதியாக நிதானமாக இருப்பதுதான் உண்மையான சக்தி. உங்கள் மௌனம் அவர்களின் வார்த்தைகளை விட சக்தி வாய்ந்த ஒரு செய்தியை அனுப்புகிறது. அது சொல்கிறது, உங்கள் வார்த்தைகளால் என்னை கட்டுப்படுத்த முடியாது. என் உணர்ச்சிகள் என் கட்டுப்பாட்டில் உள்ளன. நான் உங்கள் மட்டத்திற்கு இறங்க மாட்டேன். இது உங்களை உடனடியாக உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்கிறது. இந்த திறமையில் தேர்ச்சி பெறுபவர் எந்த ஒரு மனரீதியான தாக்குதலையும் எதிர்கொள்ளும் திறன் கொண்டவராகிறார். அவருடைய உள்ளமைதி வெளியுலகால் குலைக்க முடியாத ஒரு கோட்டையாக மாறுகிறது. இறுதியாக நாம் ஒரு ஆழமான உண்மையை வந்தடைந்துள்ளோம். உங்கள் சக்தி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்பதில் இல்லை, நீங்கள் என்ன சொல்ல வேண்டாம் என்று தேர்ந்தெடுக்கிறீர்கள் என்பதில் உள்ளது. மௌனம் என்பது வெறுமை அல்ல, அது நீங்கள் கட்டுப்படுத்தும் ஒரு சக்தி வாய்ந்த பிரஸ்டன். அது கவனிப்பதற்கும் சிந்திப்பதற்கும் சரியான தருணத்தில் துல்லியமாகச் செயல்படுவதற்கும் உங்களுக்கு வாய்ப்பளிக்கிறது. 99% மக்கள் இரைச்சலால் தங்கள் சக்தியை வீணடிக்கும்போது நீங்கள் அந்த 1%தினராக மௌனத்தின் மூலம் உங்கள் சக்தியை பெருக்குவீர்கள். இதுதான் ஸ்டோயிக்களின் ரகசிய ஆயுதம். உங்கள் நாவை கட்டுப்படுத்துங்கள், நீங்கள் உங்கள் யதார்த்தத்தை கட்டுப்படுத்துவீர்கள். இந்த அறிவுசார் பயணத்தில் என்னுடன் இணைந்ததற்கு நன்றி. நீங்கள் இந்த உயர்மட்ட சிந்தனையாளர்களின் சமூகத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறீர்கள். இந்த வகையான ஆழமான பகுப்பாய்வு உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து இந்த அறிவுப் பயணத்தை தொடருங்கள். இப்போது ஒரு கேள்வி. இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட எந்த கொள்கையை நீங்கள் உடனடியாக உங்கள் வாழ்வில் பயன்படுத்தப் போகிறீர்கள்? உங்கள் பதில்களை கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் பகிர்ந்து கொள்ளுங்கள்.